வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம நைட் டின்னருக்கு சுவையான கார அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவு பச்சரிசி போட்டுக்கலாங்க. இது கூட 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, 2 வரமிளகாய் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவி கீழே ஊற்றிட்டு இப்போ முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக சின்ன பெருங்காய கட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா 1 மணி நேரம் கழித்து இந்த அரிசி, பருப்பு, மிளகாய் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருந்த பெருங்காய கட்டியும் இதில் கரைச்சி ஊற்றிடலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 10 மிளகு போல் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பார்த்து போட்டுடலாம். இது நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தாலே போதும். இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கழுவியும் ஊற்றிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது அடுப்பில் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளித்து இதில் போட்டுடலாங்க. ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கரைச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசை கல் போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாங்க. எல்லா இடமும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு 1.5 கரண்டி அளவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மெலிசாக இந்த போல் ஊற்றிட்டு நடுவில் ஒரு குழியை கரண்டிலே விட்டுட்டு இப்போ சுற்றிலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா டேஸ்டான சுவையான அடை தயாராகிடுச்சுங்க. இதில் நம்ம மேலே வெங்காயமும் கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நைட் டின்னருக்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளே சுவையான டிஃபன் செஞ்சு கொடுக்கலாங்க. கூடவே தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, இல்லை கார சட்னி இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது துவரம்பருப்பும் அரிசி இருந்தால் மட்டும் போதுங்க இந்த கார அடை தோசை பண்ணுறதுக்கு. அருமையான இந்த நைட் டின்னர் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.